பண்டை காலம் தொட்டு தமிழனுடைய வாழ்வியலோடு அவன் மரபோடு இணைந்திருக்கிற ஒன்று பனை, கல், பதநீர் போன்றதெல்லாம். அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் சிந்திக்கணும். இப்படிதான் பார்க்கணும். இந்த பனையை பார்க்கும்போது நம்முடைய அப்பா நல்லசாமி அவர்கள் விலக்கி பேசினார்கள். பனையே ஒரு கற்பகத்தரு என்றுதான் சொல்லுது. 840க்கு மேற்பட்ட பொருள்களை தன் உடலில் இருந்து இந்த மானுட சமூகத்தின் பயன்பாட்டிற்கு தருகிற ஒரு உயிரினம் உலகில் உண்டென்றால் அது பனைதான். அதனால்தான் நாம் மற்ற உயிர் செடி மரங்களுக்கெல்லாம் பக்க வேர்கள் ஓடும். பனைக்கு பக்க வேர் கிடையாது. நீங்க அது வேர் கிடையாது. பனைக்கு வேர் கிடையாது, டியூப், குழாய் தான். பனைமரம், பட்டு போன பனைமரத்தின் வேரை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் கருப்பாக இப்படி ஒன்று வேடும் ஒரு இது இருக்கும். அதை உரிச்சிங்கன்னா உள்ள ஒரு பஞ்சு மாதிரி ஒன்று இருக்கும். பஞ்சு கருப்பை கழட்டிங்கன்னா கூடு மாதிரி வந்துடும். நீங்க வேணா சோதிச்சு பார்க்கலாம். எங்கேயாவது பட்டு விழுந்த பனைமரத்தின் வேரை எடுத்து பார்த்தீங்கன்னா, தூரை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சில் 1000 அடிக்கு கீழே சென்று நீரை உறிஞ்சி கொண்டு வந்து வைத்துக் கொள்ளுங்கிறது. இதை நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள் ஒரு கிணற்றை சுத்தி 10 பனைமரங்கள் இருந்தால் கடைசி வரை நீரை வற்ற விடாது என்று சொல்கிறார். இடித்து கொண்டாந்து வச்சுக்கிறோம். இப்ப நீரை வளப்படுத்தக்கூடிய ஒரு மரமாக பனை இருக்குது. நீரின் வளத்தை நாசப்படுத்தக்கூடிய ஒன்றாக சீமக்கருவேல இருக்கு. ரெண்டும் ஒன்றா நிக்குது பாரு. சீமக்கருவேலை வெட்டுனா வெட்ட மாட்டான். பனைமரத்தை வெட்டாதேனா வெட்டி விற்பான். இதை தோண்டாதேனா தோண்டுவான். மீத்தேன் தோண்டாத எடுக்காதேனா தோண்டுவான். மண்ணை தோண்டி விற்காதேனா தோண்டுவான். அதை தோண்ட மாட்டான், இதை தோண்டுவான். என்ன செய்தோ, எதை சொல்றோமோ, புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி மாதிரி நம்ம எதை சொல்றோமோ செய்யறது இல்லை. பேருந்து கட்டணம் இலவசம், கல்வி 10 லட்சம். பஸ்ல கட்டணம் இல்லாம போவாரு, படிக்க 10 லட்சம் கட்டி படிப்பார். நாம என்ன சொல்றோம்? கல்வி இலவசமா தந்து கட்டணத்தை நாங்க எடுத்துக்கிறோம். எதையாவது ஒன்றை நல்லா யோசிச்சுப்பாரு. அம்மாவுக்கு 1000 உரிமை தொகை. அது எந்த உரிமை? கலைஞரின் உரிமை. எங்க அம்மாவுக்கு காசு கொடுக்கறல அவருக்கு என்ன உரிமை? அவருக்கு ஏது அந்த காசு? சொல்ற அந்த அயோக்கிய பயல்களை பாரு. கலைஞர் காப்பீடு, ஜெயலலிதா அம்மையார் அம்மா காப்பீடு. என்ன காப்பீடு? காசு எதிர அவங்களுக்கு இதெல்லாம். அம்மாவுக்கு 1000, தங்கச்சி படிக்க போது புதுமை பெண் 1000, தம்பி படிக்க போது தமிழ் மகன் 1000. வேலை இல்லாம 13 லட்சம் பேர் 3800 ரூபாய் வேலைக்கு 3800 இடம் தான் இருக்கு.